நம்மளோட பாடி ஒரு அற்புதமான ஒரு இயந்திரம். எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட ஈஸியா நம்மளுக்கு சிக்னல் காமிச்சிடும். நம்ம அந்த சிக்னலை கரெக்டா கவனிக்கிறோமான்றது தான் விஷயம். ஸோ நம்ம பாடியில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிம்டம்ஸ் வச்சு ஓரளவுக்கு என்ன மாதிரி பிரச்சனையா இருக்குன்றத நம்மளால யூகிக்க முடியும். இப்போ அடிக்கடி கொட்டாவி வருது அப்படின்னா சோம்பல் மட்டும் காரணம் கிடையாது. நம்ம உடம்புல ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ பிராணாயாமம் பண்றது மூலமா உடம்புல ஆக்சிஜன் லெவல் மெயின்டைன் ஆகும். நிறைய பேருக்கு பேட் பிரெத் இருக்கும், அதாவது வாய் துர்நாற்றம் இருக்கும். இது பல் சரியா விளக்காததுனால மட்டும் கிடையாது, நம்மளோட குடல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், அதாவது அல்சர் ஏதாவது ஃபார்ம் ஆச்சுனாலோ, சாப்பாடு சரியா செரிக்காம இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணணும். ஈஸியா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் அதிகமா எடுத்துக்கணும். அடுத்து சடனா ஒரு தலை சுற்றல் ஏற்படும், திடீர்னு மயக்கம் வரும், கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். இதுக்கு என்ன ரீசன் பார்க்கும்போது நம்ம உடம்புல பிளட் சுகர் லெவல் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, நேரம் தவறாம கரெக்டா சாப்பிட்டுக்கோங்க, ரொம்ப நேரம் சாப்பிடாமலாம் இருக்காதீங்க. அடுத்து ஒரு 30+ ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு நைட்டு தூங்கும் போது கால் 2 பிடிச்சி இழுக்குதுன்னு சொல்லுவாங்க, ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க, மசில் கிராம்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதனால இருக்குன்னு பார்க்கும்போது மெக்னீஷியம் குறைபாடுனால இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மெக்னீஷியம் ரிச் ஃபுட்ஸ் அதிகமா எடுத்துக்கோங்க. லைக் நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், சீட்ஸ், இந்த மாதிரி உணவுகள்லாம் அதிகமா எடுத்துக்கோங்க.